நாமக்கல் மாவட்டத்தில் 75 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி தவித்து வரும் மலை கிராமத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரின் முயற்சியால் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் அருகே உள்ள போதமலை பகுதியில் 2700க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் 75 ஆண்டுகளாக சாலை வசதியின்றி கிராம மக்கள் தவித்து வந்தனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ராஜேஷ்குமாரிடம் மனு அளித்தனர். இதை கருத்தில் கொண்ட ராஜேஷ்குமார் மற்றும் அமைச்சர் மதிவேந்தன் போதமலை பகுதிக்கு 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தனர். இது குறித்து பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், பல்வேறு போராட்டங்களுக்கு பின் இந்த சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த போதமலைக்கு சாலை அமைக்கின்ற பணியானது ஏறத்தாழ இது முழுக்க வனப்பகுதிகளுக்கு உள்ளடக்கி இருக்கின்ற காரணத்தினால் மத்திய வனத்துறையிலே நாம் 2 கட்ட அனுமதிகளை பெற வேண்டும். இந்த 2 கட்ட அனுமதிகளை பெறுகின்ற இதில் இருக்கின்ற சிரமம் உங்கள் அனைவருக்கும், இங்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். முதல் கட்ட அனுமதி என்பது இதே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா மெகராஜ் அவர்களால் அந்த பணி செய்யப்பட்டு அந்த முதல் கட்ட பணி என்பது முடிக்கப்பட்டது. இரண்டாவது கட்ட பணி, இரண்டாவது நிலை, அந்த பிரவேஷ் போர்ட்டலிலே அதை பதிவு செய்து அந்த அனுமதி பெறுவதற்கு இதற்கு முன்பு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக ஸ்ரேயாசிங் மேடம் அவர்களால் அந்த இரண்டாவது கட்ட பணி முடிக்கப்பட்டது. இந்த மலைவாழ் மக்களுக்கு இங்கே சாலை அமைக்கின்ற இந்த மிகப்பெரிய பணி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணியை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் தெரிவித்து அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்த கிராம மக்கள் சாலை அமைக்கும் பணி தொடங்கியிருப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமாருக்கும் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். ரோட்டு வசதி இல்லாதனால பிளாகா தலசமையாக தூக்குறோம், அரளிப்பூ தலசமையாக தூக்குறோம். நாங்கள் குழந்தை பெருசாக ஆனாலும் நாங்கள் தொட்டை கட்டி தான் நாங்கள் கீழே தூக்கிட்டு வரணும். எங்களுக்கு ரோட்டு வசதி செஞ்சு கொடுத்த முதலமைச்சருக்கு கோடியான நன்றி. 75 வருஷமாக சாமை தெனை பூவெல்லாம் விவசாயம் பண்ணுறோம், தலையிலேயே தூக்கி நாங்கள் சிரமப்படுறோம். இனிமேல் ரோடு வந்தால் பசு மூலிமா வண்டியிலேயே ஆட்டோவிலேயே கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. ரோடு போட்ட முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி. என் பேர் சந்தோஷ், நாங்கள் போதமலையில் இருக்கோம். போதமலை 5வது ஸ்கூல் இருக்கனால நாங்கள் கீழே தான் படிக்கிறோம் வாடகை வீட்டில் இருந்து. எங்களுக்கு ரோடு வசதி நாங்கள் மேலேயே படிச்சுக்கலாம். எங்களுக்கு ரோடு போட்டு தந்தால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரில் அவரை, மொச்சை, கொள்ளு, ஆரியம் இதெல்லாம் விளையுது. இதெல்லாம் நாங்கள் கீழே கொண்டு வந்து விற்கணுன்னா தலசமையாக தான் கொண்டு வரணும். அதனால் ரோடு வசதி எதுவுமே இல்லை. இனிமேல் ரோடு வசதி வந்ததுனால கீழே கொண்டு வந்து விற்று எங்கள் வாழ்க்கையை நல்லா மேம்படுத்திக்க முடியும். அதனால் ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி.